இனிமே நீங்க ஜீவாவுக்கு அப்பாவா புது மகேஷா எங்க கூடவே இருக்கணும். தமிழ் அந்த அருணாக்கு இனிமே கிடைக்கவே மாட்டான். இந்த ரஞ்சன் அவளுக்கு ஆல்வேஸ் அவைலபிள், 24 hours சர்வீஸ், ஏடிஎம் மாதிரி. அவன் அனுமதிச்சா போதும், அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொல்லணுன்றதுக்காக யாராவது பண்ண சதியா? மகேஷ் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது மகேஷ். மேடம், நீங்க யாரு? நீ கவலைப்படாதமா. நியாயமும் தர்மமும் என்னைக்கும் ஜெயிக்கும். தமிழ் அம்மைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லவன்ற உண்மை தெரியுமா? நான் போய் அவங்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இப்ப பிரச்சனை அது இல்ல மாமி. ரஞ்சன் கையில ஷோபாவோட வாழ்க்கை மாட்டிக்க கூடாது. ஒரு முயற்சி பண்ணோம், அது நடக்கல. அதுக்காக அயோக்கியம் வாழட்டும்னு விட்டுற முடியுமா? வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சா அதை நம்ம போய் அடிக்கிறோம். அது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா சரி இருக்கட்டும்னு விட்டுலாமா? அதே எப்படி தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கொல்லணும். ரஞ்சனும் அப்படிதான். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அது கண்டிப்பா ஜெயிக்கும். என்னது? மகேஷ், ரோஜா. மகேஷ், மகேஷ், உங்களுக்கு ஒன்னும் ஆகல மகேஷ்? எனக்கு என்னாச்சு? நான் இப்படி இங்க? உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டுடுச்சு. ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க மகேஷ். என்னை ஏன் காப்பாத்துன? கடவுள் எனக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்காரு. ரோஜா, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் மகேஷ், பழசெல்லாம் நீங்க எதுவுமே பேசாதீங்க. பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரோஜா, உனக்கு தாலி பாக்கியம் ரொம்ப கெட்டிமா. ஜானகிமா. மகேஷ் தம்பி, நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். இன்னையிலேருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. அதுதான் எங்க எல்லாருடைய ஆசையும். அப்பா, அப்பா, என்னையா பார்க்க வந்தீங்க? ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன், ஆனா அதையும் மீறி என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, இதான்ப்பா, இதுதான் உண்மையான பாசம், அன்பு. ஆமா ராஜா, ஆமா. தான் ஆடாட்டாலும் தான் தசா ஆடும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எங்க நாங்க உன்னை எழுந்துருவோமோன்னு பயந்துட்டு இருந்தோம். நல்ல வேலை நீ படிச்சுட்ட. நான் பழசெல்லாம் மறந்துட்டப்பா. உன் மேல இனிமே கோவப்பட மாட்டேன். நீ என் புள்ளதான். ஆமா மகேஷ், நாம நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே நீங்க ஜீவாவுக்கு அப்பாவா புது மகேஷா எங்க கூடவே இருக்கணும். ஹாய் தமிழ். என்ன வரவேற்பில் காரமே இல்லை? ஏதோ கடமையானு பேசுகிற மாதிரி இருக்கு. சரி, நான் வேணா போயிட்டு அப்புறமா. ரஞ்சன் இருப்பா, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. அந்த அருணா உன்கிட்ட இவ்வளோ கேவலமாக நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஓ, நீ அதை சொல்றியா? நான் அதை அப்போவே மறந்துட்டேன். நீ மறக்கலாம், என்னால் மறக்க முடியுமா? நான் காதலிச்சவ, நான் கட்டிக்க இருந்தவ.
அவ உன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணத என்னால தாங்கிக்க முடியல. தமிழ் ப்ளீஸ், நீ அவசரப்பட்டு அருணாவை பற்றி தப்பான முடிவுக்கு வந்துடாத. பாவம், அவ வாழ வேண்டிய வயசில் விதவி ஆயிட்டா. அவளும் மனுஷி தானே. ஒரே ஒரு நிமிஷம் சந்தர்ப்ப சூழ்நிலை, அடக்க முடியாத ஏக்கங்கள், அதான் தடுமாறிட்டா. நான் உன் ஃப்ரெண்டாக இருந்ததுனால உனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். அவளை என் சிஸ்டரை தான் பார்த்தேன். வேறு யாராவது இருந்திருந்தா நினச்சி பாரு. வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த ஸ்பேனராலே அவங்க மண்டைய அவங்க மண்டைய பொளந்திருப்பேன். தப்பெல்லாம் அருணா மேல இருக்கிறதால தான் அவளை தலைமுழுகிட்டு வந்துட்டேன். சச்சா, இது நீ எடுக்கிற அவசர முடிவு. இல்ல ரஞ்சன், அந்த கன்றாவியை என் கண்ணால பார்த்த பிறகும் எப்படி அவளை மன்னிச்சு ஏத்துக்க முடியும்? ப்ளீஸ், என் சிஸ்டருக்கு வாழ்க்கை கொடு. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நீ நல்லவன், சோபாவும் ரொம்ப நல்லவன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற வழியை பாருங்க. நானும் அருணாவும் பிரிஞ்சாச்சு, இனிமேல் ஒட்ட முடியாது ரஞ்சன். இல்ல ப்ளீஸ், அருணா என் சிஸ்டர் மாதிரி. இதை பார்த்தோம், உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது பெட்டர். அருணா இந்த கார் மாதிரி. கவிஞர் வாலி சார் ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும் கார்களை போல் பெண்ணினமும் கொண்டவனை போய் சேரும் அப்படின்னு. அருணாவுக்கு நீ கொண்டவன், அதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டா. என்னதான் காரை காசு கொடுத்து ஓனர் வாங்கினாலும் அதை சில சமயம் ஓட்டி பார்க்கறது டிரைவர் தானே. அட பாவி, அருணா அப்படிதானே நடந்துக்கிட்டா? ச்சே, நினைச்சு பார்க்கவே மனசெல்லாம் கூசுது. என் வாழ்க்கையில போய் விதி இப்படி விளையாண்டுருச்சு. வேற என்னத்த சொல்றது? அப்ப இதுதான் உன் முடிவா? ஏய், நீ கிளம்புறியா? இதை பத்தி இனிமேல் நான் பேச விரும்பலடா. ஆனாலும் நீ ரொம்ப பிடிவாதக்காரன்டா. சரி, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் வரேன். என்னடா சிரிச்சுக்கிட்டே வர? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என் லைன்ல கிராஸ் பண்ண அருணாவோட காதலுக்கு ஒரே அடியா சமாதி கட்டிட்டு வரேன். அடப்பாவி, அப்ப அந்த அருணா தமிழ் நம்பி காதல் கோய்ந்தாவா? தமிழ் அந்த அருணாக்கு இனிமே கிடைக்கவே மாட்டான். இந்த ரஞ்சன் அவளுக்கு ஆல்வேஸ் அவைலபிள். 24 hours சர்வீஸ், ஏடிஎம் மாதிரி. அவன் அனுமதிச்சா போதும், அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க டாக்டர் சந்திரகலா ரூம் எங்க? மாடியில போய் லெஃப்ட் சைட் போனா அங்க இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. நான் ஷோபா, ஸ்னேகாவோட தங்க. ஸ்னேகா? 3 நாள் முன்னாடி எங்க அக்கா மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை முயற்சி. ஓ, அந்த கர்ப்பிணி பொண்ணா? ஆமா டாக்டர், அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னைக்கு தரதா சொன்னீங்களா? அது வாங்கிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நான் பணம் கூட கட்டியாச்சு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். யூ வெல்கம். மகேஷ் சார், சார் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் தலையில இப்படி கட்டு போட்டுருக்க? என்னாச்சு உங்களுக்கு சார்? மகேஷ் சார், மகேஷ் சார், என்ன தெரியலையா? நான் ஷோபா, ஸ்னேகாவோட தங்க. சார் என்ன தெரியலையா உங்களுக்கு? மகேஷ் சார். அட விடுங்கம்மா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒருவேளை ஸ்னேகா மேல இருக்கிற கோவத்துல நம்ம மேல அலட்சியமா போறாரோ? நர்ஸ், அந்த வீல் சேர்ல கூட்டிட்டு போறாரு ஒரு பேஷண்ட். அவருக்கு என்ன? அவருக்கு மேஜர் ஆக்சிடென்ட், தலையில பலத்த அடி. போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா மாமா? கொடுத்துட்டோம்மா. இவனை எந்த வண்டியை அடிச்சிட்டு போச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்கம்மா. பையன் பழிச்சிட்டானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு போலீஸ்ல சொல்றாங்க. அப்பா, எப்பப்ப நாம நம்ம வீட்டுக்கு போலாம்?
எந்த வீட்டை பத்தி கேக்குறப்பா? நம்ம வீடுப்பா. அது எங்க இருக்கு? அசோக் நகர்ல. பரவாயில்ல பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கிற. இன்னும் 2 நாள்ல தலைக்கட்டை பிரிச்சிடுவாங்கப்பா, அதுக்கப்புறம் போலாம். அக்கா, மகேஷ் சார் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஷோபா என்ன சொல்ற? மகேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருதா? அவர் கிடைச்சிட்டாரா? எங்க இருக்காரு? சீக்கிரம் சொல்லு, எங்க இருக்காரு? அக்கா ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. மகேஷ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. டேய், அரையும் குறைமா ஏன்னு சொல்ற? என்ன ஏது நடந்ததுன்னு தட்டுப்பட்டுன்னு விளவாரியா சொல்லி தொலையேன். நான் உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். மகேஷ் சாருக்கு தலையில கட்டு போட்டு யாரோ வீல் சேர்ல தள்ளிட்டு போறது பார்த்தேன். நான் விசாரிச்சேன், அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி 3 நாளா அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரா. ஐயோ, தலையில கட்டுன்னு அடி பலமாப்பட்டிருக்குமே. இது இது ஆக்சிடென்ட் தானா? இல்ல அவர் காப்பத்தி ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அவரோட எதிரிங்க பண்ண சதி? அவரை பாத்தியே, அவர்கிட்ட பேசினியா? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன பத்தி விசாரிச்சாரா? சொல்லு ஷோபா. நான் அவர் பக்கத்துல போய் கூப்பிட்டேன். நான் இப்பவே போய் அவரை பார்த்து பேசுறேன். அக்கா, விசிட்டிங் ஹார்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னர் ஹாஸ்பிட்டல் டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. நான் உடனே மகேஷ் போய் பார்க்கணும். ரேகா, மகேஷ் மகேஷ் ஸ்னேகா, மகேஷ் என்னாச்சு இவருக்கு? என்ன பண்ணீங்க என் புருஷனை? தலையில இவ்வளவு பெரிய கட்டு இருக்கு. இது என்ன மார்க்கெட்டா? இங்க வந்து கலாடா பண்ற? பாருங்க, சாவே வந்தாலும் என்னையும் என் மகேஷ் உங்களால பிரிக்க முடியாது. என்ன தடுக்காதீங்க. மகேஷ், மகேஷ் எப்படி மகேஷ் இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சோனே நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? பாதி செத்து போயிட்டேன் மகேஷ். மகேஷ், உங்களை யார் வண்டியில் அடிச்சது? உண்மையிலேயே ஆக்சிடென்ட் தானா? இல்ல உங்களுக்கு கொல்லணுன்றதுக்காக யாராவது பண்ண சதியா? மகேஷ், உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது மகேஷ். மேடம், நீங்க யாரு? மகேஷ், என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க மகேஷ்? யாரு நீங்க? ஏன் என்ன பார்த்து அலறீங்க? நான் உங்க ஸ்னேகா மகேஷ். ரோஜா, யாரு இவங்க? ஏன் என்ன பார்த்து அழுதுட்டு இருக்காங்க? மகேஷ், உங்களுக்கு நிஜமாவே இவ யாருன்னு தெரியலையா? இல்ல ரோஜா, இவங்க யாரு? என்னப்பா, நிஜமாவே? இல்லப்பா, நிஜமாவே இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஐயோ மகேஷ், மகேஷ் என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன என்ன ஞாபகம் இல்லையா? என்ன மகேஷ் இது? ஞாபகம் வர்றது மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல நிஜமாவே மறந்து போச்சா? மகேஷ், என்ன இதெல்லாம்? உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். மகேஷ் சொல்லுங்க, மகேஷ் சொல்லுங்க, மகேஷ் சொல்லுங்க. மகேஷ், என்ன நடக்குதுங்க? வாட் நான்சென்ஸ்? ஒரு பேஷண்ட் அடிபட்டு கிடக்குறாரு, அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க படிச்சவங்க தானே? ஒரு பேஷண்ட்டை எமோஷனல் ஆக்கலாமா? கெட் அவுட். டாக்டர், இவர் என் புருஷன். என்ன ஞாபகமே இல்லைன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? உங்க பஞ்சாயத்தெல்லாம் அவர் குணமான பிறகு வெளியில வச்சுக்குங்க. கெட் அவுட். நர்ஸ், வாட் பாய், 2 பேரும் இங்க வாங்க. மகேஷ், மகேஷ் இவங்களை இழுத்து கொண்டு போய் வெளிய விடுங்க. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க மகேஷ். என்ன பண்ணுங்க? நான் வர மாட்டேன் மகேஷ். மகேஷ், நான் வர மாட்டேன். மகேஷ், மகேஷ், ஐயோ ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுவேன்? மகேஷ் என்ன மறந்துட்டாரு. மகேஷ், மகேஷ், போச்சு, எல்லாம் போச்சு. மகேஷ் மறந்துட்டேன்.
பார்த்து அழறீங்க? ரோஜா, யார் இவங்க? ஏன் என்ன பார்த்து அழுதுட்டு இருக்காங்க? ஸ்னேகா, ஐயோ ஸ்னேகா, அம்மாடே ஸ்னேகா, ஐயோ நான் என்ன செய்யணும்? மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே கடவுளே. ஆண்டவா, அம்மாடி கடவுளே. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. என்னம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா? என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு? மகேஷ பார்க்க போனியே, திட்டினானா? மகேஷ் என்னை ஏமாத்திட்டாரு பாட்டி. சுத்தமா மொத்தமா என்னை ஏமாத்திட்டாரு. அப்படின்னா என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு பாட்டி. என்ன யாருன்னு கேக்குறாரு. என்ன பார்த்து யாருன்னு? என்னம்மா நெஞ்சில நெருப்ப கொட்டுற? நீ மகேஷ் கூட பேசுனியே, அவனுக்கு நிஜமாவே உன்னை ஞாபகம் இல்லையா? என்ன யாருன்னு கேட்டுட்டாரு. படுபாவி, என்னால நம்பவும் முடியல, நம்பாமவும் இருக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். மகேஷ் என்ன மறக்கல, நான் மறக்கவும் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். எப்படி அவன் என்ன மறப்பான்? நான் அவனுக்காக என் இளமை கொடுத்திருக்கேன், என் வாழ்க்கையை கொடுத்திருக்கேன், என் உடம்பு கொடுத்திருக்கேன், சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தாச்சு, இப்ப இன்னொன்னு என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். எப்படி எப்படி அவன் என்ன மறப்பான்? நீ தானே எங்க தெய்வம். தினமும் ஒன்ன தானே நாங்க எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கோம். யாருக்கு தெரியுமோ இல்லையோ, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு பதில சொல்லு. தில்லை ஸ்தானத்துல இருந்து நான் கடைசியா கால் எடுத்து வைக்கும் போது நான் சேவிச்சது ஒன்னதான். சென்னைக்கு வந்ததும் முதல் காலடி எடுத்து வச்சதும் நான் சேவிச்சது ஒன்னதான். பதில் சொல்லு, பதில் சொல்லு எனக்கு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என் ஏற்றம் இறக்கம், உயர்வு தாழ்வு, சந்தோஷம் துக்கம், வேதனை விருப்பம் புன்னகை கண்ணீர் எல்லாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் என் கூட இருந்தது நீ. நீ இப்ப எனக்கு பதில் சொல்லு. மகேஷ் என்ன மறக்கலாமா? இது தகுமா? இது முறையா? இது நியாயமா? பதில் சொல்லு. எனக்கு புன்னகை தேவையில்லை, பதில் தான் தேவை. சொல்லு. நடு ரோட்ல நிக்க வச்சு பேசின்னு சொன்னான். இன்னொரு முறை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி எண்ண வச்சான். 2 தடவை தாலி கட்டாம என்னை ஏமாத்தினான். சில முறை என் கழுத்து அறுத்தான், பல முறை என் உயிர் அறுத்தான். ஆனா அவனுக்காக நான் அறுத்துண்டது ஒண்ணுதான், என் தொப்புள் கொடிய. முள்ளு மேல மலர்ற பூ மாதிரி அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுத்தேன். அதுக்கெல்லாம் சேர்த்து நன்றி கடனாதான் என்ன பார்த்து யாருன்னு கேக்குறானா? சொல்லு. அவன் நடிக்கிறான், அவன் நடிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல படுத்த உடனே ரோஜா பக்கத்துல இருந்து அவனை தயார் பண்ணி வச்சிருக்கான். அதானே உண்மை? உண்மை என்னன்னு உனக்கு தெரியும்ல? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? நான் இவ்வளவு அழறேன், கதறேன், தவிக்கிறேன். உண்மை என்ன என்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேங்கிற? கல் மனசுக்கு பூஜை புனஸ்காரம் எதுக்கு? எதுவுமே தேவையில்லை. அறிவு கட்டுவளே, அவன் உன்னை யாருன்னு கேட்டதுக்காக நீ போய் குட்டிச்சோத்துல முட்டிக்கோ. அதுக்காக நான் ஏத்தன வழக்க நீ ஏண்டி அடைக்கிற? நீ என்ன அவனுக்கு கூட்டா? அவன் பக்கம் போய் சேர்ந்துட்டியா நீ? போ, நீயும் போ. எனக்கு யாரும் தேவையில்லை. நான் தனியா நிப்பேன், தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுவேன். ஏன்னா ஏன் காதல் உண்மையானது. அவன் கூட ஆள் சேர்த்துண்டு ஆடுறான், நீயும் என்ன அனாதரவா விட்டுட்ட இல்ல?
ஆனா நான் மனசு தளர மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். யாரும் இல்லாத அனாதைன்னு நினைச்சுண்டு எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா? நான் விட மாட்டேன். அந்த மகேஷ் அவன் மறுபடியும் என் புருஷனா என்னை தேடி வந்து என் கால்ல விழுவான். விழ வெப்பேன். என் காலை கட்டிண்டு என்னை மன்னிச்சிரு ஸ்னேகான்னு கதறுவான். அப்ப நான் அவனை பார்த்து கேட்பேன், நீ யாருடா அப்படி? அப்ப நீ இருப்ப இதே ஆத்துல இதே இடத்துல நீ நிப்ப. பாத்துடலாம். இது மட்டும் நடக்கல, என் பேரு ஸ்னேகா இல்ல. உடம்புக்கு ரொம்ப நல்லது த. கொஞ்சம் சாப்பிடுங்க த. வேண்டாம்மா வேண்டாம். காய்ச்சல்ல கிடந்தனா நாக்கெல்லாம் கசப்பா இருக்கு. வேண்டாம் அத்தை, ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. எனக்காக சாப்பிடுங்க. இந்தாங்க. வேண்டாம்மா. பார்வதி, எவ்வளவு நேரமா மருமக கெஞ்சிக்கிட்டு இருக்கு, பேசாம சாப்பிடு. பாவக்காய் கூட தான் கசக்குது, அதுக்காக சாப்பிடாம விட்டுறோமா? சாப்பிடு. உடம்புக்கு நல்லதுன்னு தானே சொல்றேன் அத்தை. சாப்பிடுங்க அத்தை. வேண்டாங்க. சாப்பிடு பார்வதி. ஐயோ வேண்டாம். எப்படி அம்மாவை போட்டு பாடாப்படுத்துறீங்க? அதான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விடுங்க. அதுக்கு இல்லம்மா, சாப்பிடாம இருந்ததுனால உடம்பு வீக்கா போச்சு, அதனாலதான். மாமா, இவகிட்ட இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க? விட்டா காலையே விழுந்துருவீங்க போல இருக்கு. இவ ஒரு வேலைக்கார நாய், அடிச்சு விரட்டாம. இங்க பாருங்க, நான் எல்லாம் சொல்லாதீங்க. வேலைக்காரின்னு சொன்னா போதும். ஓஹோ, அப்போ சிங்க்ல கிடக்குற எச்ச பத்திரத்தை எல்லாம் போய் கழுவு. இனிமேல் இந்த ரூம்குள்ள எங்க அத்தை பக்கத்துல வந்தா கொன்னுடுவேன். பொடி. இன்னும் ஏண்டி இங்கே நின்னுட்டு இருக்க? உன்னை போன்னு சொன்னேன்ல, போ. ஐயோ, இந்தாங்க அத்தை, நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை, எனக்காக ப்ளீஸ். ஏய், நிறுத்துறீ. என்ன புகழ் பண்றீங்க நீங்க? அத்தைக்கு சத்துமாவு தானே கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு தட்டி விட்டீங்க? வைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இனிமே நீ சத்து மாவு கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நீ தட்டி விட்டேன். ஏன்? ஏன்னா நீ கொடுத்துட்டு இருக்கிற சத்து மாவுல ஸ்லோ பாய்சன் பொடி கலந்துருக்குது. என்னது விஷம் கலந்துருக்கா? என்ன புகழ் சொல்றீங்க? என்னது ஸ்லோ பாய்சன்? ஆமாப்பா, டாக்டர் அன்னைக்கு வந்து அம்மாவோட ரத்தத்தை டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போனப்போ ஏதோ சந்தேகப்பட்டு அவங்க சாப்பிட்ற பொருளோட சாம்பிள் கேட்டாரு. நானும் சத்து மாவை பொட்டலமா கட்டி கொடுத்தேன். இப்போ பிளட் ரிப்போர்ட்டும் லேப் ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. சத்து மாவுல ஸ்லோ பாய்சன் இருக்கான். தோ இருக்கு ரிசல்ட். என்னங்க சத்து மாவுல எப்படிங்க பாய்சன் கலக்க முடியும்? எனக்கு தெரியல, அதை நீ தான் சொல்லணும். என்னடா நீ அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நவதானியத்தை போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி மெல்லில் ஏதாவது போட்டு அரைச்சிருப்பான். நிறுத்துறீங்களா? எல்லாரும் ஏன் இப்படி மாறி மாறி முழு பூசணிக்காவை சோத்துல வச்சு மறக்கிறீங்க? நான் சொல்றேன், செல்வி தான் சத்து மாவுல ஸ்லோ பாய்சனை வச்சு கொடுத்தா. பார்வதி அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு செல்வி போட்ட சதி. அத்தை, பாருங்க அத்தை, உங்க முன்னாடி என் மேல எப்படி பழி போடுற பாருங்க அத்தை. நான் இந்த வீட்டு மருமகன், அவ இந்த வீட்டு வேலைக்காரி. எப்படி என்ன கேவலமா பேசுறா பாருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனே அவளை வெளியில போக சொல்லுங்க. ஏமா அவ வெளியே போகணும்? உன் குட்டு உடைஞ்சு போச்சே, அதுக்காகவா? அத்தை, உன் நாடகம் அம்பலத்துக்கு வந்துருச்சே, அதுக்காகவா? அத்தை, உங்களுக்கு நான் பாய்சன் வச்சிருப்பேன், நீங்க நம்புறீங்களா? ஆமாண்டி, நான் நம்புறேன். நான் நம்புறேன். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ இவ சொல்றதையும் அத்தை சொல்றதையும் நீங்க 2 பேரும் நம்புறீங்களா? அட பாவமே, ஏன் எல்லாரும் என் மேல இவ்வளவு அபாண்டமா பழி போடுறீங்க? நானும் எங்க அத்தையை கொல்லுவனா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தினம் எவ்வளவு வேலை இருந்தாலும் மறக்காம 3 வேளை நான் அத்தைக்கு இந்த சத்து மாவு கொடுத்துட்டு இருந்தேன். அதை தாண்டி நானும் கேக்குறேன், திடீர்னு ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறைன்னு? ஏண்டி, நீயும் நானும் சண்டைக்கோழிங்க தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். என் காலை உடைச்சவளே நீ தானடி. திடீர்னு என் மேல பாசமா சத்துணவ வலுக்கட்டாயமா ஊட்டி ஊட்டி விடுறியே, ஏன்? ஐயோ,
நான் செய்யற நல்லதெல்லாம் எனக்கு எதிரா திரும்புதே. நான் என்ன செய்வேன்? அத்தை, அந்த மாவுல விஷம் இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. நான் எதையும் கலக்கல அத்தை. போய் அதுல விஷம் கலந்ததுனாலதான் அது என்ன தொடவில்லை. நீங்க 3 வேளையும் அத்திக்கு ஊட்டி ஊட்டி விட்டீங்க. ஏய், எரியற நெருப்புல குளிர்காரியா நீ? ஏய் செல்வி, வாய மூடு. இப்பவே உன்னை ஆதாரத்தோட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என் புள்ள வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிருமேன்னு பாக்குறேன். இத பாரு, நான் முழுசா குணமாயிட்டு வந்து அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்டி. அது வரைக்கும் உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என் முகத்துல முடிக்காத. இந்த ரூமுக்குள்ளேயே வராத. போடி போ, இந்த ரூமை விட்டு வெளியில போ. நான் தப்பு செய்யல அத்தை, என்ன நம்புங்க. ஏய், இத பாரு, இனிமே இந்த வீட்ல நீ யாருக்கும் சமைக்க கூடாது, கிச்சன் பக்கமே போகக்கூடாது. என் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் கூட விஷம் வச்சாலும் வச்சிருவேடி. இனிமே இந்த வீட்ல எல்லாமே ராதாதான். மாமா, புகழ், நான் போய் இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன். புகழ், புகழ், இன்னும் ஏண்டி உட்கார்ந்திருக்க? போடி, என் முகத்துல முடிக்காத. போ. சிங்க்ல எச்ச பாத்திரம் இருக்கு, தேய்ச்சிடுறீங்களா? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இப்பவாது அந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்களே. என் நிலைமைய பாத்தியாடா? நல்லது செய்ய போய் கெட்டவன் பட்டம் வாங்கிட்டு நான் போய் அத்தைக்கு ஸ்லோ பாய்சன் வைப்பேனா? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் போய் இப்படி செய்வேனா? நம்புற மாமனாரும் எதுவும் பேசல. என் புருஷனும் என்ன சந்தேகப்படுறாரு. நான் வேற யார்கிட்ட நான் போய் புலம்புவேன்? என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அம்மாவும் கிட்ட தானடா புலம்ப முடியும். ஏய் சத்துமாவு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது சத்துமாவா? ஆமா, அதானே உன் பேரு. செருப்பு பிஞ்சிரும். ஏன் அந்த பேர் பிடிக்கலையா? சரி, இனிமே ஸ்லோ பாய்சன் கூப்பிடுறேன். எப்படி சொன்ன? நீ அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்ல, மசாஜ் செஞ்சு விட்ட மாதிரி இருந்தது. ஆனா நான் அடிச்சது வலிச்சிருக்குமே. வலிச்சுதா? உன்னை ஒரு தடவை சத்துமாவுன்னு கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணதே உனக்கு தாங்கல. என்னடி மரியாதை தேயுது? உனக்கு இந்த மரியாதை போதும். நீ என்னை எத்தனை தடவை அவமானப்படுத்திருப்ப. திருட்டு கழுத, வேலைக்கார நாயே, இன்னும் என்னென்னமோ. எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அதான் வச்ச ஆப்பு. என்ன சொல்ற? நிஜமாவே சத்துமாவுல ஸ்லோ பாய்சன் கலந்தது நீ இல்ல, நான் தான். என்னது? ஆமா, நான் தான் கலந்தேன். உன் மேல பழி வரட்டுமேன்னு கலந்தேன். அடி பாவி, ஏன்? இந்த சொத்துக்கெல்லாம் நான் வாரிசாகணும்னு பார்வதியை என் வழிக்கு கொண்டு வந்து வச்சிருந்தேன். அதை நீ கெடுத்துட்ட. சரி, கொஞ்சம் பார்வதி கிட்ட இருந்து உன்னை ஒதுக்கி வைக்கலாமேன்னு இந்த திட்டம் போட்டேன். அதுக்கே நீ ஆடி போயிட்ட. அவளே, உன்னை ஒழிச்சு கட்டணும்னு நான் நினைச்சிருந்தா நீ அவ்வளவுதான். ஜாக்கிரதை. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சாதாரண வேலைக்காரி மாதிரி தெரியலையே. பரவாயில்லையே, நீதான் இந்த வீட்டுல நிஜமான புத்திசாலி. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. இப்ப என்கிட்ட நீதான் விஷ கலந்தன்னு ஒத்துக்கிட்டல. இது போதும் எனக்கு. இனிமேல் என் வேலை சுலபம். இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுறேன் பாரு. உன்னால முடியாது செல்வி. ஏன் முடியாது? இப்ப விரட்டி காட்டுறேன் பாரு உன்னை. புகழ், மாமா, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க. ஐயோ பெரியய்யா, ஏமாட்டி அநியாயமா என் மேல பழிய சுமத்துறீங்க. ஸ்லோ பாய்சன் கலந்தது நீங்க தான் அம்மாவே சொன்னாங்கல்ல. நான் தான் கலந்தேன். ஏமா என் மேல பழிய போடுறீங்க? புகழ், அந்த பாய்சன் கலந்தது இவதான். புகழ் மாமா, அத்தையை கொல்ல நினைச்சது இவதான்.
இவளே இப்ப வந்து என்கிட்ட சொன்னா புகழ். செல்வி உன் டிராமா போதும், நிறுத்திக்கோ. ஏமா நம்புற மாதிரி சொல்லு. சத்துமாவும் உன் ஐடியா. நீ தானே பார்வதிக்கு கொடுத்த. அவ எதுக்கு ஸ்லோ பாய்சனை கலக்கணும்? ஐயோ மாமா, யார் கொடுத்தா என்ன? ஆனா விஷத்தை கலந்தது இவதான். அப்படியே கலந்தாலும் அவளே ஒத்துக்குவாளா? என்னம்மா சொல்ற நீ? மாமா அவளே ஒத்துக்கிட்டா மாமா. செல்வி, எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? உனக்கு ராதாவை பிடிக்கல, அது வேற விஷயம். அதுக்காக உன் மேல விழுந்த ஒரு பழிய ஒரு அப்பாவி பொண்ணு மேல போடுறது அபாண்டம். யாரு இவ்வளவு அப்பாவி? இவ உலக மகா சதிகாரி புகழ். செல்வி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவ எங்க ஊர்க்கார தெரிஞ்சவங்களோட பொண்ணு. அப்ப யாரும் நான் சொல்றத நம்ப மாட்டீங்கல்ல? ராதா தான் விஷத்தை கலந்தா, அதுதான் உண்மை. ஏய், நாளைக்கு நான் தான் கலந்தேன்னு கூட சொல்லுவ போல இருக்கு. இப்படியே போனா விஷம் கலந்தது நான் தான் என் மேலே சந்தேகப்பட்டாலும் படுவ போல இருக்க. மாமா செல்வி, நீ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. ரெஸ்ட் எல்லாம் சரியா போயிடும். ராதா, நீ வீட்டை பாத்துக்க. நாங்க வெளியில போயிட்டு வந்துடுறோம். புகழ் வாடா. என்ன முகத்துல நிறைய கரிய பூசிட்டாங்களா? நீ உண்மையா சொல்லி கூட நம்பல போல இருக்கே. நான் கூட குழந்தை மேல சத்தியம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஆனா அதுக்கு அவசியம் இல்லாம போயிடுச்சு. அவங்க என்ன பேசவே இல்லை. நான் தான் விஷத்தை கலந்தேன்னு சத்தியம் பண்ணா கூட நம்ப மாட்டாங்க போல இருக்கு. இனிமேல் அது என்கிட்ட போதாத, ஜாக்கிரதை. மகேஷ், இது குடிங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு மகேஷ்? ரோஜா, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ரோஜா. இன்னைக்கு டாக்டர் சொல்றேன்னு சொன்னாரு. ஐயோ, இந்த கட்டு கூட வேண்டாம், அவுத்தரலாம். தலை ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மகேஷ், பிரிச்சிருவாங்க. மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. ஹலோ மகேஷ், எப்படி இருக்கீங்க? ஆக்சிடென்ட்ல போயிச்சிட்டீங்க. தலைக்கு வந்தது தலைக்கட்டோட போயிருச்சு. நீங்க யாரு? என்ன மகேஷ், விளையாடுறீங்களா? நான் யாருன்னு தெரியல? இல்லைங்க சார். ரோஜா, சார் யாரு? நிஜமாவே இவரை தெரியல மகேஷ்? என்னம்மா நீ? தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? இப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேடம் வந்து நான் உங்களை தெரியலன்னு சொன்னேன்னு சண்டை போட்டு போனாங்க. இப்போ இவரு. ஐயோ, எனக்கு தலையே வலிக்குது. யார் வந்தது? ஸ்னேகா. என்னது ஸ்னேகா? சார் ப்ளீஸ், அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. எல்லாரும் வெளியில போங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கணும். ஹலோ, அப்பா இருக்காரா? அப்பா இன்னும் ஊர்ல இருந்து வரல சார். இன்னைக்கோ நாளைக்கோ வந்துருவாரு. நான் கான்டாக்ட் பண்ணேன்னு சொல்லுமா. என் பேர் ராமநாதன். சரி சார், ஓகே, நாளைக்கே பண்ணுங்க. சரிம்மா. ஒருவேளை அப்பா தான் வந்துட்டாரோ? ஏய் ஏய், ஏண்டி அன்னைக்கு நீ கூப்பிட்டு நான் வரல, இன்னைக்கு நீ கூப்பிடாமலே நான் வந்திருக்கிறேன். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா தான் இருக்கும். பெட்ரூமுக்கு போலாமா? செருப்பு பிஞ்சிரும். ஏ பரவாயில்ல, வேற வாங்கி தரேன். டேய் ராஸ்கல், மரியாதையா வெளியே போயிடு. ராஸ்கல்னு சொல்லிட்ட, போடான்னு சொல்லிட்ட, அப்புறம் என்னடி மரியாதை? ஏய், ஏன் இப்படி கான்ட்ராஸ்டாவே இருக்கிற? ஏய், இப்ப நீ மட்டும் இங்க இருந்து போல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியுமே, கத்து கொடுக்க தானே வந்திருக்கிறேன். யூ bloody scoundrel. அப்பாடா, காது குளிர இந்த மாதிரி வார்த்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஏண்டி, நான் அயோக்கியன், காமுகன், பொம்பளை பொறுக்கி நிரூபிக்கிறதுக்காக தானே புத்திசாலித்தனமா என்னையும் கூப்பிட்டு அந்த சோபாவையும் கூப்பிட்ட. ஏண்டி, என்னை பத்தி உனக்கே அவ்வளவு தெரிஞ்சிருக்கும் போது என்னை பத்தி எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ண பத்தியா, உன் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் நம்பிய வர வச்சேன். இதத்தான் சொல்றது திருப்பதிக்கே லட்டுன்னு. திருடன் எப்பவுமே போலீஸ்காரனோட புத்திசாலிமா, பொழைக்கணும்ல. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ 30ஆவதோ 40ஆவதோ கணக்கே தெரியல. டேய், இதுக்கெல்லாம் நீ மாட்டாம போக மாட்ட பாரு.
நான் மாட்டுறது இருக்கட்டும் கண்ணு. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்து இப்ப நீ மாட்டிக்கிட்ட கண்ணு. தமிழ் நம்பி உன் முகத்துல காரி துப்பிட்டு போயிட்டான். சோபா முன்னாடி நீ விபச்சாரிங்கிற ரேஞ்சுக்கு ஆயாச்சு. இனிமே உனக்கும் தமிழுக்கும் கல்யாணம் ஒண்ணு நடக்கவே நடக்காது. பரவாயில்ல விடு, நான் உன்னை ஆதரிக்கிறேன். என்னது? எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் பூவா தலையா போட்டு பார்ப்பேன். உனக்கு பூ வேணுமா தலை வேணுமா? புரியலையா? பூ விழுந்தா உன்னை கட்டிக்கிறேன், சோபாவை வச்சுக்கிறேன். தலை விழுந்தா என்ன சொல்லு சொல்லு சொல்லு. சார் நானே சொல்றேன், ஏன்னா நீ ரொம்ப வெக்கப்படுற. உன்னை வச்சுக்கிறேன், சோபாவை கட்டிக்கிறேன். எப்படி வசதி? இப்போ நான் சொல்றேன், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உனக்கு பூ வேணுமா இல்ல தலை வேணுமா? பூ விழுந்தா இடது கால் செருப்பால் அடிப்பேன், தலை விழுந்தா வலது கால் செருப்பு. எது வசதி? வலது கால் செருப்பு தான். மரியாதையா போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன, இதுதான் உன் நெத்தியில வைக்கிற கடைசி காசா இருக்கும். போடா. ஏய், ஊரை கூட்டிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன். வெளியே போடா, போடா வெளியே. ஏய், இன்னைக்கு உன்னை விட்டுறேன்டி, நாளைக்கு வந்து உன்னை கவனிக்கிறேன். என்னது இது? ஸ்னேகாவும் மகேஷ்க்கு தெரியலையா? ஆமா கமலேஷ், எங்களுக்கே அதிர்ச்சியா இருந்தது. இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுமா? கடவுளே என் ரோஜாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான்னு நான் வேண்டாத நாள் இல்லை. அந்த கடவுள் தான் அவனுக்கு பழசெல்லாம் மறக்கடிச்சிருக்கிறாரு. அப்ப நம்மள மட்டும் எப்படி மாமா ஞாபகம் வச்சிருக்காரு? அந்த லாஜிக் தாமா எனக்கும் ஒன்றும் புரியல. டாக்டரை வேணா கேட்டு பார்ப்போம். அப்ப டாக்டர் போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்க. நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தோம். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். டாக்டர், மகேஷ்க்கு இப்ப எப்படி இருக்கு? தெய்வாதீனமா பழிச்சிருக்காரு. ஹி ஷோயிங் குட் இம்ப்ரூவ்மெண்ட். நாளைக்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, ஆனா சில விஷயங்கள், சம்பவங்கள், ஆட்கள் ஞாபகம் இல்ல. இது அவரோட சிடி ஸ்கேன். தலைப்பகுதியில மூளை பக்கம் பலமா அடிபட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் மெமரி ஸ்டோர் ஆகுது. காயம் ஏற்பட்டதுனால பிளட் ஃப்ளோ நார்மலா இல்லை. அதனால வேவரிங்கா இருக்க வாய்ப்பு உண்டு. சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது. இத நாங்க செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லைங்க டாக்டர், அவன் என்ன மறக்கல, என் மருமகளை மறக்கல, ஆனா அவரை மறந்துட்டான். அவரு அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. வேற சில முக்கியமானவங்களையும் மறந்துட்டு இருக்கான் டாக்டர். மிஸ்டர் ராஜசேகர், மகேஷுக்கு இன்னும் தலையில காயம் ஆறல. அதுக்குள்ள அவசரப்பட்டு வேற ஏதாவது டயக்னோசிஸ்க்கு போனோம்னா அது ஆபத்துல தான் முடியும். ஐயோ, மகேஷுக்கு அம்னீஷியாவா, செலக்டிவ் அம்னீஷியாவா, பார்ஷியல் அம்னீஷியாவா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நாளாகும். அவர் பேச பேசத்தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் தெளிவாகும். இப்போதைக்கு மகேஷ் சொல்றது தான் நமக்கு வேத வாக்கு. அவர் சொல்றத நாம முழுசா நம்பணும். அவரை நம்பலைன்னா பேஷண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, ட்ரீட்மெண்ட்லாம் ஃபெயில் ஆயிடும். புரியுதா? புரியுது டாக்டர். அவருக்கு யாரையாவது ஞாபகம் இருக்குன்னு சொன்னா ஞாபகம் இருக்குன்னு ஒத்துக்குங்க. ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அதையும் ஒத்துக்குங்க. டோன்ட் கம்பெல் ஹிம் அண்ட் டோன்ட் ஆர்கியூ வித் ஹிம். பேஷண்ட் கூட சண்டை போடாதீங்க. இட் இஸ் டேஞ்சரஸ். சரி டாக்டர். உங்களை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, நாளைக்கு உங்களை ஞாபகம் இல்லாம போலாம். எல்லாம் போக போகத்தான் தெரியும்.
நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு மேல அவர் பாத்துக்குவாரு. நீங்க யாரு? ஸ்னேகா, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? எந்திரிம்மா, சாப்பிடுமா. அனாவசியமா என்ன சீண்டு விட்ட கெட்ட கோபம் வரும். வயிற்று பிள்ளை தாச்சி, பட்னி கிடக்கூடாது. எந்திரிச்சு சாப்பிடுமா. கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு, பசி கதை சாப்பிட்டுக்கிறேன். அந்த பாவத்தை வேற நான் செய்யணுமா? பேசாம கோயிலுக்கு வா, சாமி கிட்ட வேண்டிட்டு வருவோம். ஏன் வீட்ல இருக்கிற சாமி என்ன ஏமாத்தினது போறாதா? ஊர்ல இருக்கிற எல்லா சாமி கிட்டயும் வேண்டின்னு அத்தனை சாமி கிட்டயும் நான் ஏமாறணுமா? எந்த சாமியும் உண்மை இல்ல. ஆசாமியை விட மோசமானதுதான் எல்லா சாமியும். அக்கா, என்னாச்சு? மகேஷை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நடிக்கல. அவருக்கு நிஜமாவே அம்னீஷியா தான். என்னடி சொல்ற? கமலேஷ் மகேஷை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு. அவரு ரோஜாவோட ஆளு தானே? அவரையே பார்த்து மகேஷ் யாருன்னு கேட்டாரு. ஆமாக்கா, மகேஷ்க்கு ரோஜாவும் ராஷியர் சாரும் தவிர வேற யாருமே ஞாபகம் இல்லை. இதுதான் டாக்டர் உறுதியா சொல்லிட்டாரு. அட கடவுளே, உனக்கே இந்த ஓர வஞ்சனை. அவளை மறந்துட்டு இவளை மட்டும் ஞாபகம் வச்சு கூடாதா? அப்போ நிஜமாவே நான் யாருன்னு மகேஷ்க்கு தெரியலையா? நான் தான் அவர் மேல சந்தேகப்பட்டு வார்த்தைகளை விஷமா கொட்டிட்டேனா? இது என்ன கொடுமை? நான் யாருக்காக வாழறேனோ, யாருக்காக இந்த குழந்தைய சுமந்துட்டு இருக்கேனோ, அவரே என்ன மறந்துட்டாருன்னா நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? நான் என்னமா பண்ணட்டும்? வேணும்னா ஒரு கட்டை எடுத்துட்டு போய் அவன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன். அப்பவாது பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாக்குறேன். இந்த வயசான கிழவி வேற என்ன செய்ய முடியும்? என் மேலதான் பாட்டி எல்லா தப்பும். நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு ராட்சசி, குடும்பக்காரி. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் அவர் விட்டுருக்க கூடாது பாட்டி. அவர் இங்க வந்த உடனே அவரை பிடிச்சு வச்சிருந்திருக்கணும். நான் விட்டதுனால தானே அவர் போனாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அம்னீஷியா வந்தது. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஆனா அதுக்காக கடவுள் எனக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப ஜாஸ்தி. அக்கா, இப்ப அழுது புண்ணியம் இல்ல. இந்த நிலைமை எப்ப வேணாலும் மாறலாம். மகேஷ் சாருக்கு பழைய நினைவுகள் திரும்பி வரலாம். ஆனா நாம தான் காத்துட்டு இருக்கணும். வேணா நம்ம மறுபடியும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லை. நான் இன்னும் தைரியமா இருக்கணும். ஏன் மகேஷ நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவாங்க? மகேஷ் என் புருஷன். அவரை நான் விட மாட்டேன். என் மகேஷ நான் விட மாட்டேன். விட மாட்டேன். மகேஷ் என் புருஷன்.